धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 25ஆம் நாள் 7/2/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று சுக்கிரவாரம் என்று போற்றுகின்ற வெள்ளிக்கிழமை. பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமை என்றதும் சைவ சமயத்தருடைய வாழ்விலே ஒரு சிறப்பான நாளாக, ஒரு புனிதம் நிறைந்த நாளாக நாம் போற்றிக்கொள்வது. இந்த வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்கள் செய்து அருகிலே உள்ள ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்வது, பாடசாலையிலே, பள்ளிக்கூடங்களிலே, கல்லூரிகளிலே சிவபுராணம் பாராயணம் செய்வது, இந்த திருமுறைகளை பாராயணம் செய்வது, ஆலயங்களிலே மாலை வேளைகளிலே இந்த பாடசாலை மாணவ செல்வங்கள் எல்லாம் சென்று கூட்டு பஜனைகள், கூட்டு பிரார்த்தனைகள், இது அறநெறி பாடசாலை மாணவர்கள் உட்பட்ட ஏனைய மாணவர்களும் சென்று இந்த கூட்டு பஜனையிலே ஈடுபடுவது, கூட்டு பிரார்த்தனைகள். அவ்வாறு அந்த கூட்டு பிரார்த்தனைகள் சுக்கிரவார உற்சவங்கள் நடைபெறுகின்ற இடங்களிலே நாமும் சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்றன. இப்பொழுது இந்த தை மாதம் பிறந்து இன்னைக்கு 25 நாளாகி இருக்கிறது. இந்த தை பிறந்தால் வழிபிறக்கும் பொதுவாக சுப காரியங்கள், புதுவரை புகுவிழாக்கள் நடத்துவது, வீட்டுக்கு அத்திவாரம் விடுவது, திருமண பேச்சுகள் எடுப்பது, திருமண நிச்சயதார்த்தம் செய்வது, திருமண வைபவங்களை செய்வது, ஆலயங்களிலே பாலஸ்தாபனம் செய்வது, கும்பாபிஷேகம் செய்வது, எல்லாவற்றுக்கும் இந்த உத்தராயணத்திலே இது தை மாதம் ஆரம்பம் வந்தவுடனேயே சுபகாரியங்கள் செய்வதற்கு உரிய காலமாகிவிடும். அதனாலே தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். அவ்வாறு இந்த தை மாதத்தில் நாங்கள் சுபகாரியங்கள் செய்கின்ற பொழுது அவரவருடைய நட்சத்திரத்திற்கு பொருத்தமான நாளாக அந்த சுபகாரியங்களை செய்து கொள்ள பழக வேண்டும். பிறருடைய வசதிக்காக, பிறர் தொலைவிலிருந்து வர வேண்டும் என்பதற்காக விடுமுறை நாட்கள் என்று எடுத்து கூடாத நாளிலே, நமக்கு பொருந்தாத நாளிலே அந்த காரியங்களை செய்துவிட்டு அதன் பின்பு அதனாலே வருகின்ற சங்கடம் வருகின்ற பொழுது நாங்கள் நாட்களை குறை சொல்லுவது, சோதனத்தை குறை சொல்லுவது. நாம் நாள் பார்க்கின்ற பொழுதே நல்ல நாளாக அமைய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அந்த நல்ல நாளை பார்த்து நல்ல முகூர்த்தத்தை எடுக்க வேண்டும். விடுமுறை நாள் வேண்டும், சனிக்கிழமையிலே நாள் எடுப்பது. ஏனென்றால் சனிக்கிழமை நாள் என்றால் லீவு நாள், வந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் நின்று போகலாம் என்கின்றவர்கள். சனிக்கிழமையிலே எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. சனிக்கிழமையிலே எந்த ஒரு நிகழ்வும் நடத்தினால் அது நிவர்த்தி பெறாது, பூர்த்தி பெறாது. சனிக்கிழமையிலே எண்ணெய் ஸ்நானம், சனி நீராடு. இது ஒரு சிலர் சனிக்கிழமை விஷ்ணுவுக்கு சிறந்த நாள், ஐயப்பனுடைய வழிபாட்டுக்கு சிறந்த நாள், விஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கு சிறந்த நாள், சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வதற்கு சிறந்த நாளே தவிர சுபகாரியங்கள் எதுவும் சனிக்கிழமையிலே செய்யக்கூடாது என்ற நல்ல எண்ணம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பெற வேண்டும். இந்த நல்ல சிந்தனையோடு நாமும் இவ்வாறு இன்றைய தினம் இந்த வெள்ளிக்கிழமை தை மாதத்திலே வருகின்ற பூர்த்தி வெள்ளிக்கிழமை
அடுத்த வெள்ளிக்கிழமை மாசி மாதம் பிறந்துவிடும். எனவே இந்த தை மாதத்தினுடைய பூர்த்தியாகின்ற வெள்ளிக்கிழமையிலே இறை வழிபாடுகள் செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும், இல்லங்களிலே சிவபுராணங்களை பாராயணம் செய்தும் ஆலயங்களில் சென்று கூட்டு பஜனைகள் செய்தும் வழிபாடு செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சில கதைகளை, சில படங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த கதைகள் ஒரு கவலைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலே முடியலாம். சிலருடைய வாழ்க்கை ஒரு கவலையாக முடிவதை பார்க்கலாம். சொல்வார்கள், ஆங்கிலத்திலே ட்ராஜடி என்று சொல்லுவார்கள். சில படங்களை அல்லது கதைகளை வரைகின்றவர்கள், எழுத்தாளர்கள், இந்த கதையிலே இறுதியாக ஒரு காதல் கதை என்று சொன்னாலும் சில வேளைகளிலே அது ஒரு பரிதாபமான முடிவிலே, சாவிலே, இறப்பிலே, தோல்வியிலே முடிகின்றதையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நிஜமான வாழ்க்கையில் ஒருவருடைய வாழ்க்கை சில வேளைகளிலே நோய் நொடிகளினாலே, கடன் தொல்லைகளினாலே, அவர்கள் தங்களை தற்கொலை செய்வதனாலே, இப்படி என்று சொல்லி பல மக்களுடைய வாழ்வு ஒரு சோக கதையாக முடிவடைந்து விடுகின்றது. இங்கு திருமுழுக்கு யோவானை பற்றி நாங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவர் ஒரு நல்ல மனிதன், தன்னை அடக்கி ஒடுக்கி அவர் தவம் செய்கின்ற ஒரு மனிதன், ஒரு முனிவராக இருந்தார். மக்களுக்கு அவர் போதித்து அவருடைய மனமாற்றத்திற்கு வழி சமைத்து கொடுத்தார். இறை நம்பிக்கையிலே மீட்பரை எதிர்கொள்வதற்கு நீங்கள் தயார் நிலையிலே இருங்கள் என்றெல்லாம் அடித்து சொல்லி அழகாக போதித்து அவருடைய போதனையினாலே கவரப்பட்ட மக்கள் பலர் அவருடைய சீடர்களாக மாறினார்கள். அவர் அந்த காலத்திலே இருந்த அந்த ஏரோதியினுடைய வாழ்க்கையிலே அவன் ஒழுக்கம் கெட்டு தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்திருக்கின்றான் என்று சொன்னதும் அவர் சிறைப்பிடிக்கப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை கொண்டு போய் அவர்கள் சிறையிலே இட்டார்கள். அவனுடைய மகள் ஒரு பெரிய விருந்தின் பொழுது, நடனம் ஆடுகின்ற பொழுது, சிறப்பாக அவள் ஆடினாள் என்பதற்காக அரசன் சொல்லுகின்றான், எதையும் கேள் என்று சொன்ன பொழுது அவளுடைய அந்த தாயிடம் கேட்ட பொழுது அந்த தாய் சொல்லுகிறாள், இந்த திருமுழுக்கு யோவானுடைய தலையை கொண்டு வாருங்கள் என்று. இங்கு ஒரு நீதி, உயர்வான எண்ணங்கள் பிரபலமாக இருக்கின்ற ஒரு பெரும் பரபரப்பான நேரத்திலே இந்த சிறுமி அரசனிடம் கேட்கின்றார், திருமுழுக்கு யோவானுடைய தலையை தரும்படியாக. அவள் கேட்பது அவளுக்கு புரிந்திருக்கார். அதை கேட்கச் சொல்லி அவளுடைய தாய் அவள் வஞ்சகம் மிக்கவளாக இருந்திருக்கின்றாள், தீமையானவளாக இருந்திருக்கிறாள், பழி வாங்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்றாள். தன்னுடைய அந்த வாழ்வை, தன்னுடைய அறநெறி கெட்ட வாழ்வுக்கு ஒரு சுதந்திரம் பெற வேண்டும் என்ற அந்த நய வஞ்சகை கொண்டவளாக இருந்திருக்கின்றாள். அதெல்லாம் ஒரு புறம் இருக்கின்ற பொழுது இந்த திருமுழுக்கு யோவானுடைய தலையை அவர்கள் வெட்டி கொண்டு வருகின்ற பொழுது அவருடைய ஒரு அப்பாவி மகன், ஒரு குற்றமற்றவருடைய வாழ்வு இங்கு பறிக்கப்படுகின்றது. நல்ல மனம் கொண்டவர்கள் எல்லோருமே இந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது, நினைவு கூறுகின்ற பொழுது, என்ன இவருக்கு நடந்தது என்று கேள்விப்படுகின்ற பொழுது அவர்கள் எல்லோருமே கவலை கொள்ளுவார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவானுடைய இந்த கவலையிலே அல்லது தோல்வியிலே முடிந்த அவருடைய வாழ்வு வெறுமனே ஒரு தோல்வியாகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாகவும் இல்லை.
அதற்கு காரணம் என்னவென்றால் அவர் ஒரு இறைவாக்கினராக இருந்தார். உண்மையை இடித்து கூறுகின்ற, நீதிக்காக உண்மைக்காக போராடுகின்ற, அவர் மனச்சாட்சியின்படி வாழுகின்ற, மனச்சாட்சியின்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்ற ஒரு இறைவாக்கினராக இருந்தார். இந்த இறைவாக்கினர்களுக்கு அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற பரிசு சாவு. அவர்கள் புரிய வேண்டிய தியாகம், அவர்கள் இழக்க வேண்டிய அவர்களுடைய அடிப்படை உரிமைகளாக இருக்கலாம். எனவே இறைவாக்கு உரைப்பது என்பது கிறிஸ்தவ கண்ணோட்டத்திலே ஆண்டவருடைய அழைப்பு. இந்த அழைப்பை நாங்கள் நிறைவு செய்கின்ற பொழுது, அதன்படி நாங்கள் வாழுகின்ற பொழுது, அந்த அழைப்பை நாங்கள் ஏற்று அதை கடைபிடிக்கின்ற பொழுது அதில் ஏற்படுகின்ற துன்பங்கள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய கண்ணோட்டத்திலே ஒரு தோல்வியாக, அது ஒரு கவலைக்குரிய விடயமாக காணப்படலாம். ஆனால் கடவுளுடைய கண்களுக்கு அவையெல்லாம் விடுதலைக்காக கொடுக்கப்படுகின்ற குருதி, சிந்தப்படுகின்ற குருதி என்று நாங்கள் பார்க்கலாம். அவர்களுடைய அந்த மறை சாட்சியர்கள் என்று திரு அவையிலே மறைக்காக, நற்செய்திக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்றவர்கள் எல்லாம் வளர்ந்து பரந்து விரிந்து இருக்கின்ற பெரிய விருட்சமாக வளர்ந்திருக்கின்ற திரு அவைக்காக அவர்கள் கொடுத்த தங்களுடைய குருதியை கொடுத்து, அந்த குருதி இந்த பெரிய விருட்சத்தினுடைய பசலையாக, உரமாக அது மாறுகின்றது. இவ்வாறு எங்களுடைய வாழ்வில் நாங்கள் புரிகின்ற தியாகங்கள் எல்லாம் தோல்வி அல்ல, அவையெல்லாம் வெற்றிக்கான ஏணிப்படிகளாக அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவருக்காகவும் வாழ்த்தி மன்றாடி நிற்கின்றேன். ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள் எப்படி இருந்தது என்பதை ரத்தின சுருக்கமாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு, சுவர்க்கவாதி என்று அல்லாஹ்வினால் உத்தரவாதப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே இபாதத்துக்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, சில நேரம் நபி அவர்கள் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள். நபி அவர்கள் அந்த தொழுகையிலே அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி கண்ணீர் வடிப்பார்கள். அந்த நேரத்திலே அழுது அவர்களுடைய நெஞ்சிலே இருந்து ஒலிக்கக்கூடிய அந்த ஓசை ஒரு தண்ணீரை பாத்திரத்திலே ஊற்றி கொதிக்க வைத்தால் எப்படியான சத்தம் ஏற்படுமோ அந்த சத்தம் நபிகளாருடைய உள்ளத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய அளவுக்கு அழுது அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி தொழுகையை நபி அவர்கள் நிறைவேற்றுவார்கள். சில பொழுதுகளில் நபி அவர்கள் தொழுவார்கள், கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு இபாதத்தில் அதிகமாக ஈடுபடுவார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு கால்கள் இந்த அளவுக்கு வீங்குகின்ற அளவுக்கு ஏன் சிரமப்பட்டு நீங்கள் தொழ வேண்டும், நீங்கள் வணக்கம் புரிய வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா? என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தான், எனக்கு சுவனத்தை வாக்களித்திருக்கின்றான், எனவே அந்த ரஹ்மானுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்கக்கூடாதா என்று நபி அவர்கள் கேட்பார்கள். அந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தோடும் ஆசையோடும் ஈடுபடுவார்கள். ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல், இன்னொரு அறிவிப்பில் 70 தடவைகளுக்கு மேல் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் இருந்தாலும் பாவ மன்னிப்பு தேடுவது என்பது ஒரு வணக்கம், ஒரு இபாதத். எனவே அந்த இபாதத்தை ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல் நிறைவேற்றுவார்கள் என்றால்
அந்த அளவுக்கு இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் நபி அவர்கள் ஆர்வத்தோடு ஈடுபட்டார்கள். இரவு நேரங்களில் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள், தர்மங்களை செய்வார்கள். தனக்கு இல்லை என்றாலும் இருப்பதை கொடுத்து தர்மம் செய்து வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற பக்குவம் நபிகளாரிடத்திலே இருந்திருக்கின்றது. அதே போன்று நபிகளாருடைய மனைமார்களை கூட அப்படியான பாதையிலே அப்படியான ஒரு அடிப்படையிலே வளர்த்தெடுத்தார்கள், பயிற்சிகளை கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில், வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் அதிகமான ஆர்வத்தோடு இந்த உலகத்திலே செயல்பட்டார்கள். மனைவார்களுக்கு தெரியாமல் கூட சில வணக்கங்களை செய்வார்கள். இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்கு தெரிந்தால் மாத்திரம் போதும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இரகசியமாக வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2-3 நாட்கள் இரவு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றினார்கள். சஹாபாக்களை பின்னால் வைத்து நபி அவர்கள் அந்த தொழுகையை நடாத்தினார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் வரவில்லை. சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் கடைசி வரைக்கும் வரவில்லை. ஃபஜ்ருடைய நேரத்திலே, சுபஹ் அதிகாலை தொழுகை நேரத்திலே நபிகளாரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், நீங்கள் வரவில்லையே என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள், இருந்தாலும் நான் வந்திருந்தால் உங்களுக்கு அது கடமையாக்கப்பட்டுவிடும், உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தால் உங்களால் அதை செய்ய முடியாமல் போய்விடும், அதனால்தான் நான் வரவில்லை, உங்களுக்கு தொழுகை நடாத்த வரவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இரவு தொழுகையை கூட நபி அவர்கள் தனக்கு கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையாக கருதி அவர்கள் அதை நிறைவேற்றினார்கள். அதே போன்று வணக்க வழிபாடுகளை மிக கூடுதலாக நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள். இபாதத்துக்களில் ஆர்வத்தோடு நபி அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த உலகத்திலே எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு அதிகமான வணக்க வழிபாடுகளை நபிகளார் நிறைவேற்றினார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதை சொல்லுவதற்கு வந்தவர், அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தவர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்தவர், மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை இந்த மண்ணிலே நிறைவேற்றினார்கள். கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்கினார்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். சுன்னத்தான வணக்கங்களை நிறைவேற்றினார்கள். கடமையான வணக்கங்களை கூட உரிய நேரத்தில் ஆர்வத்தோடு நிறைவேற்றினார்கள். எனவே இபாதத்துக்களை அதிகமாக ஆசையோடும் ஆர்வத்தோடும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை மிக தெளிவாக வரலாற்றின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் இலக்காக கொண்டு மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வாழக்கூடிய நாங்கள் ஆர்வத்தோடும் ஆசையோடும் உள்ளச்சத்தோடும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அதன் மூலம் அல்லாஹ்வுடைய சுவனத்தை அடைவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.